தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நடத்தும் திங்கட் சொற்பொழிவு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள துறை அலுவலர்களையும் வல்லுநர்களையும் மாணவர்களையும் அறிஞர் பெருமக்களையும் ஆர்வலர்களையும் ஊடகத்துறையினரையும் தொல்லியல் துறை சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயிர்த்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி நிகழ்வினை தொடங்குகின்றோம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் திங்கட் சொற்பொழிவு நடத்தப்பட்டு வருகிறது. அவற்றுள் தொல்லியல் சார்ந்த பல்வேறு பொறுமைகளில் தொல்லியல், கல்வெட்டியல், நாணயவியல், அகழாய்வு, கள ஆய்வு, கட்டடக்கலை, சிற்பக்கலை, சுவடியல் போன்ற பல்துறை அறிஞர் பெருமக்களால் சொற்பொழிவு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மத்த விலாச சிற்பங்கள் பற்றி சொற்பொழிவு ஆற்றவிருக்கும் முனைவர் மார்க்சிய காந்தி அம்மையார் அவர்களை தொல்லியல் துறை சார்பாகவும் நாம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். முனைவர் மார்க்சிய காந்தி சிறந்த தொல்லியல் மற்றும் கல்வெட்டியலாளர், தமிழ் முதல் பெண் கல்வெட்டியலாளர், பெருமைக்குரியவர். அம்மையார் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் துணை கண்காணிப்பு தொல்லியல் ஆய்வாளராக பணியாற்றினார். தமிழ் பிராமி எழுத்துக்கள், கோயில் கல்வெட்டுக்கள், குறிப்பாக அதியமான் உள்ளிட்ட தமிழ் குறுநில மன்னர்களின் குறித்த ஆய்வுகள் அடங்கும். திருவதிகை வீரட்டானம், ஸ்ரீ முஷ்ணம் பூவராக பெருமாள் கோயில் மற்றும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் போன்ற செல்வாக்குமிக்க ஆய்வு கட்டுரைகளை அம்மையார் அவர்கள் எழுதியுள்ளார். இவரது ஆராய்ச்சி பல ஆய்வு கட்டுரைகள் மூலம் தமிழக சமூக வரலாறு, சங்க இலக்கியம் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஆய்வுகளை வெளிக்கொணர்கின்றன. இத்துணை சாதனைகளையும் படைத்து கொண்டு இருக்கின்ற, மேலும் பல சாதனைகளை நிகழ்த்த இருக்கும் எங்கள் தொல்லியல் துறையின் பொக்கிஷமான அம்மையார் அவர்களை மகிழ்வுடன் திங்கட் சொற்பொழிவாற்ற தொல்லியல் துறை சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய திங்கட் சொற்பொழிவினை நிகழ்த்துவதற்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. கொஞ்ச நாளாக என் மனசில் இருந்த சில விஷயங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே பண்ணிட்டாக்க நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தது உண்மையிலேயே நம்ம மாணவர்கள். ஏன்னா இப்போ இந்த யூடியூப்ன்ற அந்த இது வந்த பிறகும், அந்த லிங்க் வந்த பிறகு பெரும்பாலும் எல்லோரும் நேராக வரமாட்டாங்கன்னு தெரியும். அதனால் அவங்கவுங்க கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காட்டியும் பரவாயில்ல. ஆனால் நம்ம மாணவர்கள் எல்லோரும் கேட்கணும்னு நான் விரும்பினேன். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பத்திலேருந்தே ஆன்லைனில் எல்லாம் பண்ணாக்க அதில் இன்ட்ரெஸ்டே வராது. அதை தொட்டு ரசித்து நேராக பார்த்து எப்போ அதோடு நம்மளை ஈடுபடுத்திக்கொள்கிறோமோ அப்போ தான் அதை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும், மகிழ்ச்சியாக அதை கொண்டு போக முடியும். ஸோ அந்த பயிற்சியை பெறுவது தான் இந்த துறையினுடைய கல்வெட்டு பயிற்சி அல்லது தொல்லியல் பயிற்சி அல்லது மியூசிய பயிற்சி. இந்த பயிற்சிகளுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் அப்படி கற்றுக்கணும். அப்போ தான் அதில் விருப்பம் ஈடுபாடும் வரும். நீங்கள் எந்த துறைக்கு இங்கே வேலை கிடைக்காம நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கும் இந்த கல்வி புலத்துக்குமான ஒரு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும். அந்த மகிழ்ச்சியை நம்ம கொண்டாடணுன்னாக்க அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் ஆகணும். ஸோ அதனால் ஆகணும். நம்ம மாணவர்களை தான் நான் எதிர்பார்த்து இருந்து வந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்க முடியுதுன்றது தெரியல. எவ்வளோ உத்தரம் மிக எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாகவே சொல்கிறேன். எளிமையாகவே கேட்கலையா? எளிமையாகவே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இங்கே ரொம்ப சீனியர்ஸும் இருக்கிறாங்க. பத்மாவதி, சிவா, காந்திராஜன், இந்த கோபுலாம் எப்போவும் மகாபலிபுரத்துலேயும் காஞ்சிபுரத்துலேயுமே எப்போவுமே உழண்டுக்கிட்டே இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்குமா என்னன்னு தெரியல, புதுசோ பழசோ என்னுடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது. அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ காஞ்சிபுரத்தில் சில இடங்களில் தனித்தனியாக ஸ்கல்ப்சர்ஸு, பில்லர்ஸு இதெல்லாம் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தாந்தோண்டீஸ்வரர் கோயிலில் இருக்கிற
தாண்டவந்தீஸ்வரர் கோயிலில் இருக்கிற சிற்பங்கள். இது வந்து அந்த கோவில் வந்து பல்லவர் கால கோயில் கிடையாது, லேட்டர் கோயில். அந்த கோயிலோட சுவர்களில் பேனல் மாதிரி, ஆனால் பேனல்னால் ரொம்ப ஸ்மால் பேனல் கிடையாது, கொஞ்சம் ஓரளவு ஒரு 4 அடி அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான பேனல்ஸு ஒரு 6-7 பேனல் இருக்குது அதில். இது வந்து இது ஒருவேளை கோவில் பழைய கோயிலாக இல்லாததுனாலையோ என்னவோ, நான் இப்போ சொல்ல போகிற சிற்பங்கள் எதுவுமே வந்து முன்னாடி, அதாவது யூரோப்பியர் காலத்திலேயோ அல்லது அதுக்கு முன்னாடியோ பரவலாக எல்லா அறிஞர்களாலையும் பார்க்கப்படலை. ஏன்னா இருக்கிற இடங்கள் எல்லாமே ப்ராமினென்ட் டெம்பிள்ஸ் கிடையாது, பல்லவர் கால கோயில்களும் கிடையாது. அதனால யாரும் வந்து அதை கவனிக்கலையா அல்லது கவனித்தும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா தெரியலை. ஆனால் முதல்ல 70s 72, 73, 70 நினைக்கிறேன், 69, 70 இந்த தாண்டவந்தீஸ்வரர் கோயில் சிற்பங்களை மட்டும் நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறையிலேருந்து டாக்டர் நாகசாமி பார்த்து இதை தமிழிகா வால்யூமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்போது அவர் இதை என்னவா இன்டர்பிரேட் பண்ணாருனாக்கா, அகக்கூத்து, சங்க இலக்கியங்களில் கூறப்படுகின்ற அகக்கூத்து அந்த சிற்பங்களாக இருக்க வேண்டும் என்று, அகக்கூத்து புறக்கூத்து என்று இருக்கிறது, அந்த அகக்கூத்து சிற்பங்களாக இவை இருக்க வேண்டும் என்ற அந்த இன்டர்பிரிட்டேஷன், அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துருக்கார். அதில் உள்ளது தான் இது பாருங்கள், ஒரு வரிசையாக ஒரு 6-7 ஸ்கல்ப்சர்ஸ் வருது, அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 3 பேர் முன்னாடி ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள பின்தொடர்ந்து 3 ஜென்ஸ் வராங்க. அந்த லேடி வந்து என்னை தொடாதீங்க அல்லது என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான போஸில் இருக்காங்க. இது மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது ரெண்டும் டான்ஸ் போஸு, ஒரு கப்பு, அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக இருக்குது. அதில் அவங்க 2 பேரும் அந்த ஆணுடைய முடியை பிடிக்கிற மாதிரி அந்த பெண் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட்டு, இன்னொன்று பேக்கு, ஒரே இது தான் இது, அது மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா, இதை கொஞ்சம் மனசில் வாங்கிக்கோங்க. திருப்பி வேணால் நம்ம அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா பின்னாடி ஒரு கதை சொல்ல போகிறோம், அந்த கதைக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இவங்க ஒரு அதாவது கணவன் மனை தம்பதியராக இல்லை அல்லது நண்பர்களாக. இவங்க கையில் வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த அம்மா வந்து அவரோட தலையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் அப்படி தான் இருக்குது, இதுலேயும் அப்படி தான் இருக்குது. அவங்களுடைய பூணூல் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பூணூல் வந்து கொஞ்சம் சாதாரணமானது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பெருசாக இருக்கா, பெரிய பூணூல் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கவனம். அடுத்தது வந்து இதுவும் அதே மாதிரி அவங்களே தான், ஆனால் டான்ஸிங் போஸ். இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு போதை ஏறிய அல்லது ஒரு களிப்போடு ஆடுகின்ற நடனம், அந்த மாதிரி இருக்குது. இந்த 2 பேருமே அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. ஸோ இது இன்னும் இப்போ வந்து 5 பார்த்துட்டோம். இது 6வதும் 7வதும். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது அதே 2 லேடிஸு. அந்த லேடிஸ்க்கு தனியாக இருக்குது, அதில் ஆண் உருவங்கள் இல்லை. ஆனால் அவங்களுமே கையில் ஒரு எதையோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு கப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி ஒரு மூட்டை மாதிரி, அது அப்படின்னா ஒரு குடுவை மாதிரி, அந்த மாதிரி எதையோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ரைட் சைடில் 2 பேரோட உருவம் இருக்குது. இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த உருவங்கள்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்குது. நீங்கள் ஸ்டோனே பார்த்தீங்கன்னாலும் வித்தியாசமாக இருக்குது. அதில் இருக்கிற பீப்புளும் வந்து அந்த இதெல்லாம் இருந்த மூடு, அந்த மாதிரியான ஒரு இதோட தொடர்புடைய மாதிரி இது இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதையும் நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா, இடது பக்கம் இருக்கிறவர் கையில் ஒரு ஓலைச்சுவடி மாதிரி ஒன்று வச்சுருக்கிற மாதிரியான ஒரு உருவம் இருக்குது. வலது கையில் இருக்கிறவர் கையில் ஏதோ ஒரு பெரிய துணி அது மாதிரி ஒன்று கையில் வச்சுருக்காரு. கீழே இருக்குது பாருங்கள், லேப், அதாவது கீழ் டோன்கி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையும் நான் வந்து அந்த கையில் சுவடியோடு இருக்கிறவரை சூத்திரதாரி என்று சொல்ல போகிறேன். அந்த கதை ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நான் கொஞ்சம் பேருக்கு தெரியாதுன்றதுனால. அடுத்தவரை வந்து ஒரு பஃபூன் அது மாதிரி ஒருத்தர் கோமாளி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு சரியாக சூட்டபிளாக இருக்காது. ஸோ இத்தனை ஸ்கல்ப்சர்ஸும் ஒரே தாண்டவந்தீஸ்வரர் கோயிலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை பற்றி ஒரு சிறு ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி ஒரு கதை. இது எல்லாத்தையும் முதல்ல அகக்கூத்துன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நடன காசுநாதன், நான் அந்த புத்தகத்தை பார்க்கலை, ஆனால் இன்னொரு ரெஃபரன்ஸில் பார்த்தேன்.
ஏதோ காஞ்சி கலைகள் என்று ஒரு நூல் வந்திருக்கிறதாகவும், அந்த நூலில் காசிநாதன் வந்து அந்த மாதிரி இது மத்த விலாச பிரகசனத்தோடு தொடர்புடைய சிற்பங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு அப்படின்னும் நான் எனக்கு இப்போ இதை பற்றி நான் இன்டென்சிவாக பார்க்கும்போது கேள்விப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த புத்தகத்தை பார்க்கல இன்னும். அவர் எழுதியிருக்காரு. ஸோ ரைட்லி அது கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும் இது வந்து மத்த விலாச பிரகசனத்தோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அப்படின்றது. ஏன்னா எல்லாம் இந்த இன்டாக்சிகேட் அது எல்லோரும் போதையோடு ஆடுறது, அந்த காபாலிக உருவம், அந்த பெரிய பூநூல், மயிராலான பூநூல் அதெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கதையோடு தொடர்புடையதாக இருக்குது அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இதை வந்து மகேந்திரவர்மனுடைய காலத்தில், அதாவது 590 630 வரைக்கும் ஆண்ட ஒரு அரசன் மகேந்திர பல்லவ அரசன். அந்த அரசன் தான் ஒரு மத்த விலாச பிரகசனம் என்ற ஒரு நையாண்டி நாடக நூலை எழுதியிருக்கிறான். சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறான். அந்த சமஸ்கிருதத்தில் எழுதின நூல், அந்த நூலில் இருக்கிற அந்த கதையை சிற்பமாக செய்திருக்காங்க. அந்த கதையை ஒட்டி சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த கதை என்ன அப்படின்னா, அந்த கதையில் அது ஓரங்க நாடகம். அதில் வந்து ஒரு காபாலிக இணையர், அப்புறம் வந்து ஒரு புத்த பிக்கு, ஒரு பாசுபதர், ஒரு பைத்தியக்காரன், ஒரு நாய், அது இல்லாமல் இந்த சூத்திரதாரனும் க்ளவுனும், இவ்வளோ தான் அதில் கேரக்டர்ஸ். இவங்க 2 பேரும் எல்லா நாடகத்துக்கும் தேவை. இந்த சூத்திரதாரன்றது தான் முதல்ல வந்து இந்த என்ன கதையை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி வரும். அப்போ அந்த க்ளவுன் வந்து நடுவில், உங்களுக்கு தெரியும், ட்ராமாலெலாம் நடுவில் வந்து பேசுவான். ஸோ இந்த 2 பேரை தவிர மீதி எல்லோரும் வந்து இந்த கதையில் உள்ளவங்க. அது எப்படி வருதுன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த கதையில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற முக்கியமான பாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த காபாலிக இணையர் தான். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அவங்க 2 பேரும் கையில் மதுவோட ஆடிக்கிட்டே தான் காஞ்சிபுரம் நகர வீதிகளில் வர்றாங்க. நல்ல போதை ஏறி தான் இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் அதிகமாகணுன்றதுக்காக கள்ளுக்கடையை தேடி தெருவா கள்ளுக்கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இந்த கள்ளுக்கடைக்கு போகிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை இந்த காஞ்சிபுரம் நகரமே எனக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அந்த மாதிரி 2 பேரும் வரும்போது அந்த கடையை போய் சேர்ந்த உடனே அந்த மதுவை வாங்குறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா, அதுக்காக பார்க்குறாங்க. பொதுவாக காபாலிகருடைய பாத்திரம் கபாலத்தில் தான் வாங்கி குடிப்பாங்க. அவன்கிட்ட இருந்த கபாலத்தை காணும். உடனே ஐயோ என்கிட்ட இருந்த கபாலம் காணுமே, தேடணும்னு சொல்கிறான். அப்போது தேடி 2 பேரும் திருப்பி வராங்க. அப்படி வரும்போது அந்த வழியாக ஒரு புத்த பிக்ஷு வருகிறார். அவர் வந்து ஒரு வணிகருடைய வீட்டில் விருந்து உண்டு விட்டு ஒரு நல்ல மகிழ்ச்சியான அவனை பாராட்டிக்கிட்டு அது மாதிரி வர்றாரு. அப்படி வரும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, அவன் அந்த காபாலிகன் பேர் தேவசோமன். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த காபாலத்தில் கொஞ்சம் கறி வச்சுருந்தேன், அந்த கறியை சாப்பிட்றதுக்காக தான் இந்த புத்த பிக்ஷு அதை எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் வந்து இல்லைப்பா நான் எடுக்கவே இல்லைன்னு எவ்வளோ சொல்கிறான், கேட்கல. அவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாசுபதர் வர்றாரு. வந்து இது என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர்கிட்ட இவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க ஒன்றும் சமாதானம் ஆகிற மாதிரியோ ஒன்றும் இல்லை. உடனே என்ன சொல்கிறாரு, சரி நியாயசபைக்கு காஞ்சிபுரம் நியாயசபைக்கு நம்ம போயிடுவோம், தர்மாசனத்துக்கு போயிடுவோம், அங்கே என்ன சொல்கிறாங்களோ கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த காபாலிகன் என்ன சொல்கிறான்னா, புத்த பிக்ஷுகளுக்கெல்லாம் வந்து ஒரு பேக்கப் இருக்குது, நிறையா பணம் இருக்குது, வசதி இருக்குது, அதனால் இவங்க வந்து அந்த நியாயசபையில் சரியான தீர்ப்பு கொடுக்க விடாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்த காபாலிகர் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஒரு பைத்தியக்காரன் வரான். அந்த பைத்தியக்காரன் வந்து ஒரு நாயை துரத்திக்கிட்டு வரான். அது என்னன்னா, அந்த நாய் வந்து காபாலத்தை வச்சுருக்கு. அந்த கறி உள்ள அந்த காபாலத்தை நாய் எடுத்துருக்கு. அதை துரத்திக்கிட்டு இந்த பைத்தியக்காரன் வரான். ஸோ அதை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் சரி இதுதான் நம்ம கபாலம்னு தெரிஞ்சிருது, அதை எடுத்துக்கிறாங்க, வாங்கிக்க. அப்போ அவன் போகிறவன் அந்த பைத்தியக்காரன் வந்து பாருங்கள், இந்த காபாலம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு அதாவது பொன்னாலான ஒரு பாத்திரம் அப்படின்னு நினச்சி பரிசாக நீங்கள் அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பைத்தியக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு, அதோட கதை முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் கதை, ஓரங்க நாடகம். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா
இது நான் இதில் உள்ள சமூக நிலைகள், அப்போ இருந்த காஞ்சிபுரத்தினுடைய சமய நிலைகள், இதை பற்றிலாம் நம்ம பேச வரல. ஏன்னா அதையும் வேண்டாம், உங்களுக்கு கதை குறைஞ்சபட்சம் தெரியணுன்றதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். அது இன்னொரு பார்ட், அந்த பார்ட் நமக்கு போக வேண்டாம். ஸோ இந்த கதையை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மொத்த ஸ்கல்ப்சர்ஸும் இந்த 2 பேரை தான் மையமாக வச்சுக்கிட்டே இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லோரும் பண்ணியிருக்கு இல்லையா? அப்படி தான் தெரியுது. இப்போது இதுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் 2 கோயில்கள். ஒன்று கச்சபேஸ்வரர் கோயில். இந்த கச்சபேஸ்வரர் கோயிலில் இந்த பாருங்கள், நான் காட்டுற பாயிண்டர் மேலே பார்ப்ப தொடணுமா? பாயிண்டர் எங்கே பண்ணணும்? ரெட்டா? இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்கா? அதுமாரி இந்த இடத்துல ஒன்று இருக்கா? 2 தூண் இருக்குது. இந்த இடத்துல ஒரு தூண், இந்த இடத்துல ஒரு தூண். இந்த 2 தூணும் மேலே ஒரு பலகை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. 2 தூண் இருக்குது. இதோட படங்கள் பாருங்கள். இதுதான் அந்த தூணுடைய 4 பக்கங்கள்லேயும் இருக்கிற, ஒரு தூணினுடைய 4 பக்கத்துலேயும் இருக்கிற சிற்பங்கள். இந்த சிற்பங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே போதையோடு ஆடுகின்ற தன்மையில் தான் எல்லா படங்களுமே, எல்லா சிற்பங்களுமே இருக்குது. இது ஒரு பில்லரோட ஒரு பாதி. இது 2வது பில்லரில் உள்ள 4 பக்கத்தையும் தனித்தனியாக எடுத்து வரிசையாக போட்டிருக்கேன். ஸோ 2 பில்லர் இந்த கச்சபேஸ்வரர் கோயிலில் இருக்குது. இது முழுக்க போதையோடு ஆடுகின்ற மதத்தோடு ஆடுகின்ற காபாலிகர்களுடைய உருவத்தை தான் பண்ணியிருக்கான். இதுக்கு அடுத்தாப்பில் இதை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன். இதை நான் பார்க்கும்போது என்ன எனக்கு தோணுச்சுன்னா, இது இப்போ நான் ஒன்று விட்டுட்டேன்னா, வீரட்டானேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் அதே காஞ்சிபுரத்தில். அங்கே அது இந்த கோயில் நான் சொன்னேன் முதலியே, கோயில் 2ம் புது கோயில்கள், ரொம்ப பழைய கோயில்கள் கிடையாது. இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள், 2 தூண் இருக்குது. இங்கே இது ஏன் தூண் அப்படின்னு சொல்கிறேன்னா, 4 பக்கமும் இருக்குது ஸ்கல்ப்சர். மேலே வந்து சில ஸ்கல்ப்சர்ஸில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு 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 தேங்காய் உரிக்கிறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, மேலே ஒரு கம்பி நீட்டிகிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. சில இதில் இருக்குது, சில இதில் இல்லை, உடஞ்சி போச்சு. இப்போ இதெல்லாம் மேலே கொஞ்சம் உடஞ்சி போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து அந்த மேலே உள்ள பலகையும் சேர்ந்து இருக்குது. இதுதான் அந்த சிற்பங்கள். நமக்கு வந்து அசப்பில் பார்க்கும்போது ஒன்றும் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியல. எல்லாமே வந்து மத்தத்தோடு ஆடுகின்ற காபாலிக உருவங்கள், அது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ இதை வச்சு தான் எர்லி ரிசர்ச்சஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒன்று மத்த விலாச பிரகசனம் நாடகம், அதனால் இது நாடகம் தொடர்பான ஸ்கல்ப்சராக தான் இருக்க முடியும், கண்டிப்பாக இருக்கணும். தூணாக இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்றது முதல்ல ஒன்று தோணுச்சு. அடுத்தது ட்ராமா. அது ட்ராமாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? ஸ்டேஜ் இல்லையா? மேடை தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ மேடை, தூண், இந்த 2 தான் ஃபஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு முதல்ல. அப்போது மேடையும் தூணும் எப்படி இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எப்படி இருக்குது, அப்போ எப்படி இருந்திருக்கும், அந்த மேடை எப்படி இருந்திருக்கும், அதில் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு ரெக்ரியேஷன் பண்ணேன். அப்போது இதுக்கு நமக்கு இருக்கிற சோர்ஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா, தமிழில் சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரம் அரங்கேற்று கதையில் நமக்கு அரங்கத்தினுடைய அமைப்பு இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அடுத்தது சமஸ்கிருதத்தில் இருக்க நாட்டிய சாஸ்திரம். இந்த நாட்டிய சாஸ்திரத்தில் சிலப்பதிகாரத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சிலப்பதிகாரம் வந்து ஒரு காவியம், ஒரு காப்பியம். அப்போ அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு இருக்குது. மாதவியனுடைய நடனத்தை சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நாட்டிய சாஸ்திரம் அப்படி இல்லை, அது ஒரு விதி நூல், இலக்கண நூல். அப்போது ஒரு ட்ராமா, டான்ஸு, மியூசிக் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும், என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் விதிகள் அப்படின்றத தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுது. ஸோ இந்த பரதனோட நாட்டிய சாஸ்திரத்தை படிக்கும்போது எனக்கு மிக மிக அருமையான புரிதல்கள்லாம் இதை பற்றி வந்தது. அதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 2 தான் எனக்கு. ஒன்று, இது ஒரு நாடகம், அதனால் மேடை. இது ஒரு பில்லர், அதனால் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த 2ம் பேசிக். அப்புறம் இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு தியேட்டர், ஒரு நாடகம் நடக்கிற இடம் எங்கே இருக்கணும்
அப்படின்றத பற்றி உள்ள சிலப்பதிகார வரி இது. ஊரகத்து ஆகி உழைமான் பூண்ட தேரகத்து ஓடும் தெருவு முகம் நோக்கி கோடல் வேண்டும் ஆடரங்கதுவே. அதாவது ஒரு சந்தியில் இருக்கணும், அந்த வழியாக தேர் போகணும். தேர் போகிற ஒரு தெருவில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பொது 4 சந்தி இப்படி இருக்க மாதிரி இடத்துல ஒரு ஆடரங்கம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றது சிலப்பதிகாரம். அதுதான் இதில் இருக்குது. இதில் ஒரு மொத்தமே ஒரு 25 லைன் தான் இருக்குது அரங்கத்தை பற்றி பேசுகிறது. அதில் மிக குறைந்த அளவு செய்திகள் தான் இருக்குது. இதில் முக்கியமானது மட்டும் நான் இந்த சைடில் எழுதியிருக்கேன். இந்த வரிகளில் எண்ணிய நூலோர் இயல்பினில் வழாது அந்த அரங்கம் அமைக்கணும்னு இருக்குது. எண்ணிய நூலோர் இயல்பினில் வழாது, அதாவது ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு அந்த நூல் படி அதில் சொல்லியிருக்கிறபடி நம்ம அமைக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி அடுத்த நூல் நெறி மரபுன்னு அதை சொல்லுது. அந்த வரியை சொல்லும்போது பாருங்கள், நூல் நெறி அந்த 99வது லைனில் இருக்குது. நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கின்ற கோல். அடுத்தது கோல் பற்றி வருது. ஸோ அந்த கோலை பற்றி வரும்போது எந்த 7 கோல் அகலத்து எண்கோல் நீளத்து, அதை கோலுடைய அளவு 24 விரல் இருக்கணும். அது 7 கோல் நீளம் எண்கோல் நீளத்தில் இருக்கணும், 1 கோல் உயரத்தில் இருக்கணும் அந்த மேடை. இந்த பற்றிய அந்த அளவுகள் வருது. அப்புறம் அதில் 2 வாயில் இருக்கணும்னு வருது. ஏற்ற வாயில் 2உடன் பொலியன்னு ஒரு வரி இருக்குது. ஸோ வாயில் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் அரங்கில் பூதரை எழுதி மேல்நிலை வைத்து, இதெல்லாம் அப்புறம் அந்த முத்து அதெல்லாம் தொங்க விடணும் அப்படின்லாம் வருது. ஸோ அணி செய்தல் பற்றி வருது. இவ்வளோ தான் சிலப்பதிகாரத்தில் அரங்கம் பற்றி நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள். இது அடுத்தது இன்னொன்று என்ன முக்கியமானது, திரைச்சீலை பற்றி வருது. இதுக்கு அடுத்து திரைச்சீலை பற்றி வருது. ஒரு முக எழினி, 2 பக்கத்துலேருந்து வர்ற எழினி, மேலேருந்து வர்றது, அப்படி ஒரே இடத்துலேருந்து ஒரு பக்கம் போகிறதுன்னு ஒரு 3 வகையான திரைச்சீலைகள் பற்றிய செய்திகள் வருது. இவ்வளோ தான். அப்புறம் பார்த்திங்கனாக்கா அடுத்தது பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்துக்கு போனோம்னாக்கா அதில் சாப்டர் 2 and 3 ரொம்ப முக்கியமானது நமக்கு. இதுக்கு அந்த 2வது சாப்டரில் பார்த்திங்கனாக்கா அரங்கத்தினுடைய அமைப்பு, அந்த ஒவ்வொரு அரங்கத்தினுடைய ஒவ்வொரு பார்ட்டும் செய்யும்போது என்னென்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும், என்னென்ன சடங்குகள்லாம் பண்ணணும் அப்படின்றது வருது. சாப்டர் 3ல் இதே இது திருப்பி ரிப்பீட் ஆகும். ஆனால் அதில் என்னென்ன வர்ஷிப் பண்ணணுன்றது வருது. அந்த முதல் இதில் வரும்போது யாரெல்லாம் கூப்பிடணும், அவங்களுக்கு என்ன மரியாதை செய்யணும் அப்படின்றது வருது. அண்ட் 3வது சாப்டரில் இந்த ஒவ்வொரு இதுக்குமே என்ன வழிபாட்டு முறைகள் என்ன ஒவ்வொரு நிலையிலையும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. அதில் நம்ம ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வேணும் இல்லையா? அதனால் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அங்கே 3 வகையான ஸ்டேஜ் சொல்லப்படுகிறது. ஒன்று ஒரு நீள் சதுரம், இன்னொன்று சதுரம், இன்னொன்று ஓரளவு ஒரு வட்டமான ஒரு வகையான ஒரு நீள்வட்டம் வச்சு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இது மாதிரி 3 சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அளவுகள்ன்ற வகையிலையும் 3 வகையாக சொல்லப்படுகிறது. அதில் 108 ஹஸ்தம் உள்ளது ஒன்று, 64 ஹஸ்தம் உள்ளது ஒன்று, 32 ஹஸ்தம் உள்ளது ஒன்று, 3 அளவுகளில் அந்த இது சொல்கிறாங்க. அதில் அந்த 64 ஹஸ்தம் உள்ள நடுவில் இருக்கிற அந்த அளவு தான் அரசர்களுக்கானது அப்படின்னு இருக்குது. முதல்ல இருக்கிறது கடவுளர்களுக்கானது, கடைசியில் இருக்கிறது சாதாரணமானது, நடுவில் இருக்கிறது அரசர்களுக்கானது. ஸோ அந்த ஐடியல் ஃபார் அதோட அது ஏன் அப்படின்றதையும் அது சொல்லுது. ஏன்னா அந்த 64 ஹஸ்தம் உள்ளதை வச்சாதான் அந்த நாடகத்தில் உள்ள மியூசிக், அந்த நாடகத்தில் உள்ள பேச்சு, அந்த நாடகத்தினுடைய ஒளி எல்லாமே விசிபிளாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்ற காரணத்தையும் அது சொல்லுது. ஸோ அதான் போட்டிருக்கேன் பாருங்கள். வாட்சிங் த டான்ஸு, ஹியரிங் த ஸ்பீச்சஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே தெரியணுன்னா அந்த 64ல் தான் இருக்கணும். தட் இஸ் ஐடியல் அப்படின்றது இருக்குது. நான் இதை ஒரு ரிக்ரியேஷன் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை வச்சு பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு மொத்தமாக 64 இல்லையா? இங்கேருந்து இங்கே 64 இது வரைக்கும் பாருங்கள். இங்கேருந்து இங்கே 64. அதை கரெக்டாக 2 பாகமாக பிரிக்கணும். க்ளீனாக அதில் இருக்குது. நான் எதுவுமே பண்ணலை, இன்டர்ப்ரிட்டேஷனே கிடையாது. இதில் ஓப்பனாக ப்ளைனாக சொல்லியிருக்காரு. ஸோ 64 அதை கரெக்டாக 2 பாகமாக பிரிக்கணும். அந்த 2 பாகத்தில் முதல் பாகம் விசிட்டர்ஸ் உட்கார்ற ஆடிட்டோரியம். இந்த ஹாஃபில் அது அதை 2 பாகமாக பிரிக்கணும். இந்த இடம் வரைக்கும் அந்த 2 பாகத்துக்குள்ளே அதையும் அப்புறம் 2 பாகமாக பிரிக்கணும், சம அளவுகளாக பிரிக்கணும். ஸோ இது ஒரு 16, இந்த போர்ஷன் ஒரு 16, இது ஒரு 6, இது ஒரு 8, இது ஒரு 8. இந்த 8 தான் ஆக்சுவலாக அந்த ட்ராமா நடக்கிற இடம்.
அதுக்கு பின்னாடி இருக்கிற 8 அந்த நடிகர்கள் ரெடி ஆகி வெயிட் பண்ணுற இடம். அதுக்கு பின்னாடி அதில் தான் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்குன்னு வருது. ஸோ விசிபிளாக இருக்க மாட்டாங்க மியூசிஷியன்ஸ் யாரும். சாங் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இவங்கெல்லாம் வந்து அதில் இருக்க மாட்டாங்க. இந்த செகண்ட் போர்ஷனில் தான் இருப்பாங்க. அதுக்கும் பின்னாடி இருக்கிறது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதில் என்ன வேர்டு இருக்கோ அதை நான் போட்டிருக்கேன். இதுக்கு பேர் நேபத்திய கிருகா, இதுக்கு பேர் ரங்க சீர்ஷா, இதுக்கு பேர் ரங்கபீடா. இந்த நேபத்திய கிரகம் அப்படின்றது என்னென்னா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் இப்போ க்ரீன் ரூம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கான இடம். ஸோ இந்த முதல் பாதி. இதுக்கு பிறகு தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வருது. என்னென்னா இந்த ரங்கபீடத்தை ஒட்டி 2 பக்கத்துலேயும் ரங்கபீடம் எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவுக்கு அந்த ஸ்டேஜ் நீட்டி இருக்கணும். அதில் 4 பில்லர் இருக்கணும். அந்த 4 பில்லர் போட்டு அதுக்கு பேர் மத்தவாரணி அப்படின்னு ஒரு சொல் சொல்லியிருக்காங்க. மத்தவாரணி என்ற ஒரு சொல். அதுதான் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த மத்தவாரணின்றதுக்கு நான் நாட்டிய சாஸ்திரம் டிரான்ஸ்லேஷன்ஸு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஓரளவு பார்த்துட்டேன். அதில் ரொம்ப ஸ்டாண்டர்ட் கோஷ் அதையும் பார்த்துட்டேன். தமிழில் செய்யப்பட்டு உலக தமிழ் நிறுவனத்திலேருந்து தேசிகன் ராமதேசிகன் ஒருத்தர் போட்டிருக்காரு, அதையும் பார்த்தேன். பல டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தேன். அதில் எதுலேயுமே இந்த மத்தவாரணி என்ற சொல்லுக்கு என்னன்னு தெரியலன்னு எழுதியிருக்காங்க. இந்த மத்தவாரணி என்ற சொல் அது எப்படி இருக்கணும்னா, மேடையினுடைய 2 பக்கமும் அதே அளவில் இருக்க 2 பெரிய அறைகள், அதாவது எக்ஸ்டென்ஷன் ரூம்ஸ் இருக்கணும். அதில் 4 தூண்கள் இருக்கணும். அந்த தூண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. தேவைப்பட்டால் அதில் நடுவில் ஒரு இரும்பு கம்பி கூட வச்சுக்கட்டும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் இந்த ஹோல் மேடையவே வந்து தாங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த 4 தூணையும் அதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லையா, அதை வைக்கும்போது அந்த தூண்களுக்கே பல வகையான மலர் மாலைகள், மணப்பொருட்கள், பல வண்ண துணிகள், அதெல்லாம் வந்து அதோட பிராமின்ஸுக்கு நல்ல உணவு இது எல்லாம் கொடுத்து அன்னைக்கு அதை நிறுவுற அன்னைக்கு அதெல்லாம் செய்யணும். இந்த 4 தூணுக்கு மட்டும் ஸ்பெஷல் அது. அப்புறம் அதை தான் சொல்கிறேன், மேடையினுடைய நீட்சியாக அமைகின்ற பகுதி இது. இதில் வந்து மிக மிக தனித்தன்மையான உருவங்கள் கவனமாக கூர்த்த மதிநுட்பத்தோடு அமைக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு இருக்குது. ரொம்ப அதுக்கான சான்ஸ்கிரிட் வேர்டு அது ஊக பிரத்யூக சம்யுக்த என்ற சொல் இருக்குது. வெரி தாட்ஃபுல் திங்கிங்கோட அதை பண்ணணும் அப்படின்னு இந்த 4 தூண்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக இவ்வளவும் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பார்க்கும்போது இந்த சொல்லை பற்றி என்ன எழுதியிருக்காங்க எல்லாரும்னா, இந்த சொல் எந்த சமஸ்கிருத அகராதியிலையும் இல்லை. அதே மாதிரி இந்த சொல்லுக்கு தனியாக கட்டடக்கலை அகராதி எதுலேயுமே இது என்ன பொருளும் கொடுக்கல. ஏன்னா இந்த சொல்லே இல்லை. ஆனால் இது கட்டடக்கலையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று சிலர் எழுதியிருக்காங்க ஒருத்தர். ஆனால் அது என்னன்னு தெரியல அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்டது இருக்கும்போது ஒவ்வொருத்தர் நிறைய இன்டர்பிரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னன்னு நேரடியாக தெரியாத பட்சத்தில் எல்லாரையும் நிறைய இன்டர்பிரேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா, கட்டடத்தின் மேல் உள்ள பெரிய கட்டடம், அதில் மேலே உள்ள ஒரு அறை அல்லது முன்னாடி இருக்கிற ஒரு நடைப்பகுதி, வெராண்டா மாதிரி பகுதி, அப்புறம் சுற்றி வர்றது சொல்லலை, இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கோஷ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய உரைகளை சமஸ்கிருதத்தில் உள்ள பல்வேறு உரைகளை அவர் மேற்கோள் காட்டி ஒவ்வொன்றையும் மகாபாரதம், அமரகோஷம், அபினவகுப்தர் எல்லாரோடைய உரைகள் அது எல்லாத்தையும் எடுத்து அவர் பார்த்து எல்லாம் பண்ணி கடைசியிலையும் அதுக்கு அன்னைக்கு என்ன நமக்கு சரியானது தெரியல அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அதைத்தான் எழுதியிருக்கேன். ஷீரசாமியின் அமரகோஷ உரை, அபினவகுப்தர், சுமந்துனுடைய இவங்கெல்லாம் வந்து ட்ராமா பற்றி அதெல்லாம் பற்றி நிறைய எழுதினவங்க. அதோட சிவராம திரிபாதி இவங்க எல்லாரையும் மேற்கோள் காட்டிட்டு கடைசியில் ஒரு தெளிவில்லாத நிலையில் உத்தேசமாக ஒரு பக்க அறை என்று கொள்ளலாம் அப்படின்னு கோஷோட இது. அவர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அவருடைய எக்ஸாக்ட் லைன்ஸு, மேபி டென்டேட்டிவ்லி டேக்கன் இன் த சென்ஸ் ஆஃப் அ சைடு ரூம். A dictionary of Hindu architecture by P.K. Acharya also gave no
ரெஃபரன்சஸ் ஆர் நோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இதுதான் அவருடைய இது. ஸோ இப்படி இருக்குது. அடுத்தது இப்போ அடுத்தது இன்னொரு சொல், அதை ஒட்டியே இன்னொரு சொல் வருது. அந்த சொல் வந்து நிர்யூகா என்ற சொல் வருது. அதுக்கு எனக்கு டைரெக்டாக மீனிங் பார்த்தேன், ஒரு 15-18 மீனிங் இருக்குது. ஆனால் எதுவுமே சூட்டபிளாக வரல. சில இடத்துல காஞ்சி ஸ்தம்பான்னு ஒரு இடம் வந்தது. எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கு மேலே எனக்கு போக தெரியல. ஏன்னா ஐம் நாட் சான்ஸ்கிரிட், எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது. நான் டிரான்ஸ்லேஷனை வச்சு தான் எல்லாம் செய்கிறேன். ஸோ அந்த நிறைய இருக்குது. அது அந்த கம்பைல் பண்ணியே கொடுத்துருக்காங்க. 15-16 மீனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதையுமே வந்து முடிவாக தெரியல. எல்லோரும் என்னென்னவோ சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த சொல்லும் நமக்கு ரொம்ப முக்கியமான சொல்லாக தான் இருக்குது. அந்த சொல்லுக்கும் என் பொருள் தெரியலைன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கும் உத்தேசமாக மேடையினுடைய கீழ்ப்பகுதி, மேல் பகுதி, மேடையை சுற்றி வரும் பகுதி இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நிர்யூகா என்பதை. இதுக்கும் கோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவை குறித்த விரிவான விளக்கம் இல்லாத நிலையில் இது குறித்து நாம் தெளிவு பெற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவரோட எக்ஸாக்ட் வேர்டிங்ஸு, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தி மோர் டீட்டெயில்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஒர்க். ஆனால் இது எல்லாமே வந்து நாட்டிய சாஸ்திரம் வந்து இந்த மொத்தமாக இது எல்லாம் மரத்தால் ஆனதுன்னு சொல்லுது. அதனால் உடன் ஸ்கல்ப்சர்ஸு, உடன் பார்ட்டு அப்படின்னு தான் அவங்க எழுதுகிறாங்க. அப்போ அதுதான் இருந்திருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹாவ் கிளியர் ஐடியா ஆஃப் தெம், ஹென்ஸ் அவர் நாலேஜ் ஆஃப் திஸ் பேசேஜ் ரிமைன்ஸ் இன்கம்ப்ளீட் டில் சச் எ டிஸ்கிரிப்ஷன் இஸ் அவைலபிள் இன் சம் ஆத்தென்டிக் ஒர்க் அப்படின்னு கோஷ் எழுதியிருக்கார். இதை பற்றி இந்த நிர்யூகாவையும் இதையும் பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இந்த சூழலில் எனக்கு இந்த மத்த விலாச பிரகசனத்தோடு தானே தொடர்புபடுத்தணும். இதை எப்படி படுத்தணும்னு பார்க்கும்போது, மத்தம் அப்படின்னா பைத்தியம் அல்லது மதுமயக்கம், விலாசம் நீங்கள் கடகடன்னு படிச்சிடலாம். விலாசம்னா விளையாட்டு, பிரகசனம்னா நையாண்டி. ஆக பைத்தியக்காரனுடைய நகைச்சுவை அல்லது மதுமயக்கத்தில் போதையில் மகிழ்ச்சியில் ஆடுகின்ற ஆட்டம், இதுக்கு தான் இந்த மீனிங். மற்ற விலாசம்னு அவனுக்கு பேர் இருக்கே, அப்போ இதெல்லாம் நேரடியாக பார்த்துடக்கூடாது. ஸோ அதில் வந்து விளையாட்டில் அல்லது மகிழ்ச்சியில் திளைப்பவன், அதுதான் அதுக்கு பொருள். மத்த விலாசன் என்பதற்கு ஒரு பொருள், மகேந்திரவர்மனுடைய பெயர். இப்போ இதில் நான் வந்து இதெல்லாம் தெரியல. அப்போ நம்ம என்னவா இருக்கும்னு பார்க்கும்போது, மத்த வாரணி அப்படின்றதுக்கு என்ன நேரடி பொருள் அப்படின்னு பார்த்தேன். நேரடி பொருள் என்னென்னா மதம் கொண்ட யானை, அதுதான் இதுக்கு நேரடி பொருள். ஸோ இங்கு மதம் கொண்ட யானையின் வடிவத்தினை அமைத்தலால் இந்த பகுதிக்கு இப்பெயர் வந்திருக்க வேண்டும். ஒரு மதம் கொண்ட யானையினுடைய வடிவத்தை அதில் செய்கிறதுனால அதுக்கு மத்த வாரணின்னு பேர் வந்திருக்கணும். இப்போ எப்படி லேட் பீரியடில் குதிரை உருவமெல்லாம் தூணில் பண்ணால் அதை குதிரை மண்டபம்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இதுக்கு மத்த வாரணி என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நாட்டிய சாஸ்திரம் அரங்க அமைப்பை கூறும்போது மத்த வாரணியில் தனித்தன்மையான உருவங்கள் மிகுந்த கவனமாக கூர்த்த மதிநுட்பத்தோடு அமைக்கப்படுவதை உறுதி செய்கிறது இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருந்திருக்கு அப்படின்றது. அப்புறம் இந்த மதம் கொண்ட யானைக்கு பதிலாக இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, மதம் கொண்ட கபாலியர்களுடைய உருவத்தை போட்டான். அதுவும் மற்ற, இதுவும் மற்ற தான். அது மற்ற யானை, இது மதம் கொண்ட காபாலிகர்கள். யானையை ஈக்குவேட் பண்ணிட்டான். ஸோ அதுதான் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது நாட்டிய சாஸ்திர மேடை அமைப்பினை மரத்தால் ஆனத, அது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ மன்னனாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு நல்ல கல்லால் நல்ல திடமானதாக செஞ்சுருக்கணும். குறைந்தபட்சம் ரொம்ப செங்கலாலையோ கூட பண்ணியிருக்கலாம், மண்டபம்லாம் கட்டினது, அந்த மேடையெல்லாம் கட்டினது. ஆனால் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் மட்டும் கல்லில் செஞ்சு அங்கங்கே வச்சுருந்துருக்கான். அது அப்படி வைக்கணும்னு சொல்லுது, வைக்கலாம் அப்படின்னு. அந்த உடன் ஸ்கல்ப்சர்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி நாட்டிய சாஸ்திரத்தில் வருது. ஸோ அந்த இதை தான் ஃபாலோ பண்ணி இவன் வந்து செஞ்ச சிற்பங்கள் தான் இவை எல்லாமே. மற்ற வாரணி இந்த 4 தூணும், இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் அந்த மேடையில் வைக்கப்பட்ட உருவங்கள் அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். அடுத்தது இந்த நிர்யுகா என்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தா இதை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன் என்னவா இருக்குன்னு. இதை எனக்கு புரிந்துக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து மகாபலிபுரம் ரொம்ப உதவியாக இருந்தது. மகாபலிபுரத்தில் புலிக்குகைன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லோரும் போய் பார்த்துருப்பீங்க. அந்த புலிக்குகையினுடைய வடிவத்தை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் புலிக்குகையினுடைய அந்த வடிவம், முழுசாக இருக்கிற வடிவம்.
இதில் வந்து என்னென்னா முழுசாக இல்லை. இது ஆக்சுவலாக அந்த மத்த விலாச பிரகசனத்தில் சொல்லியிருக்கிற அளவு, பாட்டியாசத்தில் சொல்லியிருக்கிற அளவு முழுவதுமாக அந்த மேடை அமைப்பு இல்லை. இதில் ஒரு பக்கம் இருக்குது, இது இன்னொரு பக்கம் இருக்கணும். அதுக்கு அங்கே அந்த கல் இல்லையா அல்லது ஏதோ ஒரு வகையில், அல்லது இந்த இதை முதல்ல செஞ்சு பார்க்குறதுக்காக கூட இதை மாடல் பண்ணியிருப்பானா தெரியல. அல்லது செஞ்ச பிறகு இவன் வந்து உட்காந்து அரச மரபினர் மட்டும் உட்காந்து அந்த கடலை பார்க்குற வகையில் இது இருக்குது, அதுக்காக செஞ்சுருப்பானான்னு இருக்கல. ஆனாலும் அந்த பரத சாஸ்திரத்தில் என்னென்னலாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோமோ அதே மெத்தடில் இதை பண்ணியிருக்கான். ஸோ இந்த நிர்யுகம் என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க, மேல் பக்கம் கீழ் பக்கம் சைடில் எங்கேயாவது இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் இந்த மேல் பகுதி. இது மத்த வாரணம், 2 யானை ஒரு பக்கம் மட்டும் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது இந்த பகுதி. ஸோ இந்த அப்பர் போர்ஷன் ஆஃப் தி இந்த மத்த வாரணி அதுதான் நிர்யுகா அப்படின்றது. இப்போது இந்த அமைப்பு இதில் வந்து பாருங்கள், இப்போ இதை தான் பார்க்கணும். இதில் பாருங்கள், மேடை அமைச்சு முடித்த பிறகு, ஏன்னா இது முன்னாடியே நான் இப்போ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி சொல்லணுன்றதுக்காக, என்னென்னா அந்த மேடையினுடைய அமைப்பில் முகப்பில் யானைகள், புலிகள், பாம்புகள், பல வகை கொடிகள் ஆகிய உருவங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் அந்த புலிகுகையை பாருங்க, புலிகுகையை யோசிச்சு பாருங்கள். அதை விட ரொம்ப என்று பல எளிதான உருவச்சிலே நிரப்புறம் மொத்தத்தில் மலை குகை போன்ற தோற்றத்தில் அமைய வேண்டும். கிளிஞ்சிங் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை பார்க்கும்போது அப்படியே இருக்குது. அப்புறம் இதில் 2 நிலைகள் இருக்க வேண்டும், அதுதான் நிர்யுகா. ஸோ இந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த 2 சொல்லுக்கும் இது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோஷ் சொல்லும்போது பாருங்கள், அந்த வரியில் ஹென்ஸ் அவர் நாலேஜ் ஆஃப் திஸ் பேசேஜ் ரிமைன்ஸ் இன்கம்ப்ளீட் till such a description is available in some authentic work அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஆத்தென்டிக் ஒர்க்கு நமக்கு கிடைக்கல, ஆனால் அதை அடிப்படையாக வைத்து செய்த சிற்பங்கள் பல்லவர் காலத்தில் கிடைக்கின்றன. அந்த அமைப்பு, அந்த மேடை அமைப்பு எல்லாமே கிடைக்கின்றன. அதில் உள்ள சிற்பங்கள் தான் இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன சிற்பங்கள் எல்லாம். அதற்கான அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்றதையும் இது நம்ம தெளிவாக, மிக தெளிவாக காட்டுகிறது. இதுதான் அந்த மொத்த அமைப்பு, இதுதான். ஸோ நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது சார். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. இல்லை, அந்த கோயில் வந்து கச்சபேஸ்வரர் கோயில் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், அந்த நாகமெல்லாம் நிறைய இருக்கும். அதுக்காக அந்த கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க. ஒரு மரத்தடியில் நிறைய நாகம் இருக்கும், நிறைய நாகங்கள் இருக்கும், ஒரு 1000 அளவுக்கு இருக்கும் நாகம். அது கும்பிட்றதுக்காக அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ், கச்சபேஸ்வரர் கோயில். வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு யாரும் போகிறதில்ல. முன்னாடி சும்மா கிடந்தது, இப்போ தான் கொஞ்சம் புதுப்பிச்சு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியலைங்க. தாண்டவண்டீஸ்வரர் கோயில் தான் நேராக ஆப்போசிட்டு இது ஏகாம்பரேஸ்வரர் கோயில். சரியா? தேங்க்யூ. மகேந்திரவர்ம பல்லவனின் மத்த விலாச சிற்பங்கள் குறித்து காஞ்சிபுரம் கோயில் தொடங்கி பரதரின் நாட்டிய சாஸ்திரம் வரை மிகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் அனைவருக்கும் நன்கும் புரியும்படி அழகாய் எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நடத்திய இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த துறை அலுவலர்களையும், வல்லுநர்களையும், மாணவர்களையும், அறிஞர் பெருமக்களையும், ஆர்வலர்களையும், ஊடகத்துறையினரையும் தொல்லியல் துறை சார்பாக நன்றி.